ஓம் நமோ நாராயணாய நமக. அப்ரமேயோ ஹ்ரிஷிகேசவ் பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வகர்மா மனுஸ்த்வஷ்டா ஸ்தவிஷ்டஸ்தவிரோத்வக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அதாவது என்னென்னா நாமம், என்ன நாமம் இப்போ பார்க்க போகிறோம்? 53வது திருநாமம். என்னது அது? அதாவது ஸ்த்வவிஷ்ட அப்படின்னு சொல்லணும். அதனுடைய பொருள் பார்த்தங்கன்னா, அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா அதாவது பேருருவம் கொண்டவர். பேருருவம்னா பெரிய உருவம் கொண்டவர். சொல்லும் முறை ஸ்தவிஷ்டாய நமக, ஸ்தவிஷ்டாய நமக. எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். பார்த்தது துவஷ்ட, இது ஸ்தவி. அதனால் ரொம்ப ஒவ்வொரு வேர்டு கஷ்டமான வேர்டு, ஆனால் சூப்பர் வேர்டு. இதை நம்ம இதனுடைய எம்பெருமானுடைய கதைகளையும் அவருடைய பெருமைகளை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். இது ஒரு புதுமையான ஒரு சரித்திரம் கதை. என்னன்னு பார்த்தங்கன்னா, சுனந்தனர் என்ற ஒரு பக்தர் இருந்தாராமா. அவர் தினமும் பகவத்கீதையை நான்லாம் ஏகாதேசிக்கு இந்த 11வது அத்தியாயமான பகவத்கீதையில் இருக்கிற 11வது அத்தியாயத்தை விஸ்வரூப தரிசனம்ன்ற ஒரு சாப்டர் இருக்குது. அதை நாங்கள் பாராயணம் பண்ணுவோம். அதே போல் அவர் டெய்லி பாராயணம் பண்ணி கொண்டு வந்தாராம். அவர் புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்ற போது பிரசித்தி பெற்ற மகாலட்சுமி கோவில் அமைந்திருக்கும் காந்தாஸ்தவி என்ற சேஸ்திரத்தை அடைந்தாராம். அவர் யார்? இந்த சுனந்தர் என்ற பக்தர். அவ்வூரை சேர்ந்த ஒருவர் சுனந்தரிடம், சுவாமி, இது மிகவும் அழகான கிராமம். இங்குள்ள குளத்தின் தண்ணீர் இளநீர் போல சுவையாக இருக்கும். பார்ப்பவர் கண்களை பறிக்கும் பச்சை பசேல் என்று புல்வெளிகள் இருக்கும். அதனால் இந்த கோயில் கொண்டிருக்கும் மகாலட்சுமி அனைத்து வளங்களையும் எங்களுக்கு தந்துள்ளார். ஆனால் இவ்வூரில் இரவு ஒரு பொழுதும் யாரையும் தங்க விட மாட்டாள், வெளியிலிருந்து வருபவர்கள். அப்படி என்று சொல்லிவிட்டார்களாம் அந்த ஊர் மக்கள்கள். ஆனால் சுனந்தருக்கோ அந்த அழகிய ஊரில் 3 நாட்களாகவாவது தங்கி தீர வேண்டும் என்று அவருக்கு ஆசை ஏற்பட்டதாம். அதனால் அவ்வூரில் உள்ள சத்திரத்தில் தங்க முடிவெடுத்தார். உடனே ஆனால் அங்கே ஒரு கிராம அதிகாரி என்ன செஞ்சாராம், இல்லை, நீங்கள் தங்கவே கூடாது, தங்கினா உங்களுக்கு நிச்சயம் மரணம்தான் அப்படின்னு சொல்கிறாராம். இல்லை, நான் ஒரு கடவுளுடைய பக்தன், அதனால் என்னுடைய உயிருக்கு எனக்கு கடவுள் உத்தரவாதம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாராம். உடனே அந்த கிராம அதிகாரி என்ன சொல்கிறாராம், ஐயோ, இவரை என்ன சொல்லி இவரை சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. சரி, அவரோட விதி எப்படியோ அப்படி இருந்துட்டு போட்டோன்னு என்று கிராம அதிகாரி முணுமுணுத்து கொண்டே போயிடுறாராம். உடனே அப்போ யார்கிட்ட சுனந்தர் சரின்ட்டு அந்த ஒரு இதில் போய் படுத்துடுறாராம். படுத்தவுடனே அன்று இரவு அந்த சத்திரத்தில் தங்கிவிட்டு அடுத்த நாள் விடியற்காலையிலிருந்து தன்னுடைய அனுஷ்டானங்களுக்கு புறப்பட்டாராம் சுனந்தனர். உடனே இதை கண்ட கிராம மக்கள்கள் வியந்து போனார்களாமாம். கிராம அதிகாரி சுனந்தனிடம் கால்களில் விழுந்தாராம். அங்குள்ள மக்கள் கூட, நீங்கள் தெய்வீக சக்தி படைத்தவர்கள். இந்த சத்திரத்தில் வெளியிலிருந்து தங்குபவர்களை எல்லா இரவு பொழுதிலும் ஒரு ராட்சசன் விழுங்கி விடுவான். இதுவரை இங்கே தங்கியவர் யாரும் உயிருடன் திரும்பி சென்றதே இல்லை. நீங்கள் அந்த ராட்சசனிடமிருந்து எப்படி தப்பித்தீர்கள் என்றார்களாம். உடனே, நீங்கள் சாமானிய மனிதர் அல்ல, உங்களது சக்தியால் அந்த ராட்சசனை நீங்கள் வதம் செய்ய வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள் அனைவரும் வேண்டினார்களாம். உடனே, யார் அந்த ராட்சசன், யார் அவன் என்று கேட்டாராம் சுனந்தனர். உடனே அப்போ ஒரு கதை சொல்கிறார். என்ன கதை சொல்கிறான்னா, பீமமுகன் என்ற ஒரு விவசாயி இந்த ஊரில் வாழ்ந்து வந்தாராமா. அது கதை சொல்கிறார் எப்படி ராட்சசன்றது. அவர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது தெருவில் நடந்து சென்று ஒரு முதியவரை ஒரு கழுகு கொத்தி கொண்டிருந்ததாம். ஒரு முதியவரை கழுகு காப்பாற்றுங்கள் என்று அப்படி கதறினாராம். அந்த முதியவர் கதறினோன்னே உடல் வலிமை மிக்கவனான பீமமுகன் அருகில் இருந்தும் அந்த கழுகை விரட்டி முதியவரை காக்க முடியவில்லையே என்று நினச்சி கவலைப்பட்டாராம். அந்த கழுகு இப்படியே முதியவரை தின்று கொத்தி தின்று விட்டதாம். அப்போது அங்கு வந்த ஒரு முனிவர் உடலில் வலிமை இருந்தும் கண்ணெதிரில் ஒரு உயிர் போவதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்த, நீ மனிதர்களை கொன்று தின்னும் ராட்சசனாக ஆவாய் அப்படின்னு அந்த விவசாய சொல்லி சாபமிட்டுட்டாராம் ஒரு முனிவர். அதனால் அன்று முதல் வெளியூரிலிருந்து இவ்வூருக்கு வந்த
அதாவது அனைவரையும் இந்த ராட்சச மனிதன் வந்து விழுங்கி விடுவான் என்று என்று இந்த வரலாற்றை கூறி முடித்தாராம் அந்த கிராம அதிகாரி. அப்போது பயங்கர உருவம் கொண்ட ஒருவன் சுனந்தரிடம் கால்களில் வந்து விழுந்து, அடியேனுக்கு சாப விமோசனம் தாருங்கள் சுனந்தரே என்று கேட்டாராம். உடனே பீமமுகன்தான் அவன் என்று புரிந்து கொண்டாராம் சுனந்தனர். அதனால்தான் ஸ்தவிஷ்டாய நமக என்று சொல்லி தன் கமண்டல தீர்த்தத்தை அவன் மேல் தெளித்தாராம். அடுத்த நொடியே ராட்சச தோற்றம் நீங்க பெற்று விவசாயியாக அவன் முன் நின்றானாம் பீமமுகன். எப்படி பாருங்க. அதனால் சுனந்தனின் தவ வலிமையை எண்ணி வியந்த மக்கள் தங்களுக்கு இத்தகைய சக்தி எவ்வாறு கிடைத்தது என்று அவரிடம் அனைத்து மக்களும் கேட்டனாராமா. அதற்கு அவர், நான் தினமும் பகவத்கீதையில் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகத்தை பாராயணம் செய்து வருகிறேன். அதில் வர்ணிக்கப்பட்டுள்ள அனைத்து உலகங்களையும் தனக்கு திருமேனியாக உடைய, யார் நமக்கே தெரியும் விஸ்வரூப தரிசனம்னா என்ன, நம்ம மகாபாரதத்தில் பார்த்துருக்குறோம். அனைத்து உருவங்களையும் அர்ஜுனனுக்கு காமித்தவர். அப்படியே பெருசாக பிரம்மாண்டமாக எடுத்து எல்லாரோடும் சிவன் பார்வதி எல்லா கடவுளையும் முனிவர்கள் எல்லாத்தையும் அவர் தன்னுடைய உருவத்தில் காமிப்பார். அதனால் அந்த பேருருவமான விஸ்வரூபத்தை எடுக்க வல்லவராக திருமால் விளங்குவதால் அவருக்கு ஸ்தவிஷ்ட என்ற திருநாமம். அவரை தியானித்தபடி ஸ்தவிஷ்டாய நமக என்று சொன்னால் அவர் அருள் இந்த பீமமுகன் சாப விமோச்சனம் பெற்றான் அவருடைய அருளால். அதனால் ஸ்தவிஷ்ட என்பது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 53வது திருநாமமாக அமைந்துள்ளது. தினமும் ஸ்தவிஷ்டாய நமக என்று சொல்லி வந்தால் தீய சக்திகள் நம்மை அண்டாமல்